வெல்கம் பேக் டு சேனல் எஸ்ஆர்பி கேனல்ஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு ரொம்ப ரேரான சென்ட் பெர்னார்ட் பப்பீஸ் தான். ஆக்சுவலாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பொமேரியன், ஷெப்பர்டு, அதுமாதிரி லேப், அந்த மாதிரி ரொம்ப காமனாக இருக்கிற இதுதான் போட்டுட்ருப்போம். ஸோ அதனால் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் ரேராக இருக்க ப்ரீடம் போடுங்க அந்த மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இப்போ வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் நம்ம சாதா ஸ்ட்ரீட் டாக் தான், நாட் நாய் தான் இருந்துச்சு. அப்புறம் நம்ம லேபு ஷெப்பர்டு வந்துச்சு. இப்போ எல்லார் வீட்லேயுமே லேபு ஷெப்பர்டு அதெல்லாம் வந்துருச்சு. ஸோ வந்து நிறைய பேர் அதை விட கொஞ்சம் ரேராக இருக்கிற டாக்ஸ் எடுத்து வளர்க்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு இந்த சென்ட் பெர்னார்ட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த சென்ட் பெர்னார்டோட ரேட் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே 20,000 25,000 அந்த மாதிரி பயங்கர ரேட்டாக இருக்கும். ஸோ எல்லாராலும் அஃபோர்ட் பண்ண முடியாது. நம்ம சேனலை பற்றி உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து பொதுவாகவே ரேட்டு கம்மியாக, எந்த அளவு ரேட் கம்மியாக பண்ண முடியுமோ அந்தளவு ரேட் கம்மியாக தான் பப்பீஸ் எடுத்து போடுவோம். ஸோ அதனால தான் நம்ம கஸ்டமர்ஸ்க்காண்டி ரேட்டு கம்மியான ரேட்டில் நான் வந்து சென்ட் பெர்னார்ட் ரொம்ப ரேரான ப்ரீட் கொண்டு வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து ரொம்ப ஹியூஜாக வரும். லேபை விட ஒரு டபுள் சைஸ் சொல்ல போனால் டபுள் சைஸில் வரும். பயங்கர ஹெவியாக வரும். நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கும், இது வந்து நம்ம ஏரியாவில் வளர்க்க முடியுமா, இந்த சூட்டுக்கு வளர்க்க முடியுமா அப்படின்னு டவுட் இருக்கும். கொஞ்சம் கேரிங் பண்ணால், அப்புறம் கொஞ்சம் அதை அடிக்கடி குளிப்பாட்டி இது பண்ணால் கண்டிப்பாக வளர்க்கலாம். ஏன்னா இந்த பிளட் லைன் மாதிரி வர இந்தியாவோட கிளைமேட்டுக்கு வந்து அது வந்து இது ஆகிடும். ஒரு 10 இயர்ஸ் முன்னாடினா சென்ட் பெர்னார்ட்லாம் வளர்க்குறது ரொம்பவே முடியாத காரியம். ஏன்னா அதெல்லாம் தாங்கவே முடியாது. இப்போ ஓரளவு மற்ற ப்ரீடாவது இல்லாட்டியும் ஓரளவு அது வந்து பழகிடுச்சு. ஸோ வந்து வளர்க்கலாம். ஆனால் கொஞ்சம் நம்ம கேரிங் கொடுக்கணும். கேரிங் கொடுத்தா வளர்க்கலாம். அதுக்கப்புறம் இதோட ஃபுட்டு சொல்லிடுறேன், ராயல் கேனின் தான். ஏன்னா இவ்வளோ ஹெவியான டாக்கு ராயல் கேனின் ஸ்டார்டர் கொடுத்தா தான், ஜெயின்ட் ஸ்டார்டர் நீங்கள் அதிலே போட்டுருக்கோம். அந்த ஜெயின்லேயே அதிலே வந்து இந்த சென்ட் பெர்னார்டோட ஃபோட்டோ தான் போட்டிருக்கோம், ஜெயின்ட் ஸ்டார்டர். அதுவே வாங்கி கொடுங்க. அதே மாதிரி இது வந்து 2 டைம் டிவார்மிங்கும் பண்ணியாச்சு. இப்போ முக்கியமான விஷயம், நான் ரொம்ப ரேட் கம்மி அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த ரேட்டு தான் வரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்பி வந்து நான் வந்து 11,000 தான் கொடுக்குறேன். ஃபீமேல் பப்பி ஜஸ்ட் 11,000 தான். நீங்கள் வெளியில் எங்கேயுமே ரேட்டு விசாரிச்சு பாருங்கள். ரேட்டு விசாரிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஃபீமேல் வந்து 11,000. மேல் வந்து ஒரு பப்பி இருக்குது, ஆனால் அது வந்து ஆர்டர் ஆயிடுச்சு. ஸோ இது இப்போ எங்கிட்ட வந்து மேல் இல்லை, ஃபீமேல் பப்பி தான் இருக்குது. 3 ஃபீமேல் பப்பி இருக்குது. 11,000 வச்சு கொடுக்குறேன். அதே மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடு நமக்கு டெலிவரி இருக்குது. நம்ம ஒரு பேஸ்கெட்டில் வச்சு அனுப்புவோம், அதை உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க டெலிவரி வந்து நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ வந்து டெலிவரி வந்து நம்ம கேஷ் வரும். அது வந்து ஒவ்வொரு இடத்த பொறுத்து. இப்போ நீங்கள் மதுரை, திருநெல்வேலி அந்த மாதிரிலாம் இது பண்ணிங்கன்னா 200 to 300 வரும். இப்போ சென்னை அந்த மாதிரிலாம் போனோம்னா 700 500, அது ஒவ்வொரு இதை பொறுத்து வரும். நம்ம அதை பொறுத்து அனுப்புவோம். அதே மாதிரி சில சமயம் லேட் ஆனாலும் அது காரணம் வந்து நம்ம கரெக்டான டெலிவரி இது கிடைக்காதனால தான் லேட் ஆகும். அதுவும் நாங்கள் கரெக்டாக டெலிவரி பண்ணிடுவோம். கரெக்டான கொண்டு வரக்கூடிய ஆள் கிடைச்சா தான் நாங்கள் டெலிவரி பண்ணுவோம். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பப்பி உங்களுக்கு வந்து சேஃபாக வந்து ரீச் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.